இப்போ நம்ம பண்ணலாம் பாருங்க. ஸோ சேம் தான். இப்போ நம்ம 3 வேக்யூம் பொசிஷன் 3 வச்சுக்கிறோம். ஜஸ்ட் இப்போ ஆன் பண்ணலாம் பாருங்க. பாருங்க. ரிமூவ் பண்ணுங்க. இங்க பாருங்க. பாத்தீங்களா? அந்த கப்பு உள்ள மொதற்கொண்டு ஏர் வந்துருக்குது பாருங்க. ஸோ பாருங்க. தெரியுதா? பாருங்க அது உள்ள நீங்க நீங்க விரல் விட்டா கூட உங்களுக்கு அந்த கப்பு உள்ள போற மாரி தான் உங்களுக்கு இருக்கும் பாருங்க. பாருங்க தெரியுதா? அந்த பெர்ஃப்யூம் சென்ட் வரைக்கும் உள்ள போய்க்குது உங்களுக்கு. பாருங்க. உங்களுக்கு சீலிங் கேக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் வந்து மினி வேக்யூம் சீலிங் மிஷின் வாங்க இது. அப்புறமா இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹவுஸ் ஹோல்டிங் வேக்யூம் சீலர்னு வாங்கும். இது வந்து உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸுங்கோ கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் இருக்கிற வேக்யூம் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இதோட மாடல் வந்து எப்படின்னா உங்களுக்கு DZ300 சொல்லிட்டு மாடல் நம்பர். இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஓப்பனிங் வந்து 2 பக்கமும் இருக்கும். இந்த நாசில வந்து ஜஸ்ட் இங்க இழுக்கிற மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மிஷின்ல என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இது பழைய வீடியோ போட்டுக்கிறோம். அந்த வேக்யூம் மினி மாடல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேஜ் கம்மி இருக்கும். இதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் ஹெவி பண்ணிருக்கிறோம், பம்ப் கொஞ்சம் ஹெவி பண்ணிக்கிறோம். ஸோ அப்புறமா இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா வந்து சீலிங் ஹீட்டிங் யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் பழைய மிஷின்ல வந்து 3mm இருந்தது. ஆனா இந்த மிஷின்ல வந்து உங்களுக்கு 5mm கொடுத்துக்கிறோம். பாருங்க 5mm இருக்குது இதோட சீலிங் யூனிட். ஸோ அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு லீக்கேஜ் அதிகமா வர வாய்ப்பு இல்லை. ஸோ லீக்கேஜ் ஆகாது. பழைய மிஷின்ல வந்து நம்ம 3mm இருந்தது, இதுல 5mm கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் ஹெவி கொடுத்துக்கிறோம், அப்புறம் பம்பு கொஞ்சம் ஹெவி இருக்குது. இது வந்து உங்களுக்கு சைனா மேக்கு. ஸோ இதுல வந்து நம்ம இந்த மிஷின் எப்படி ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மிஷின்ல வந்து மேக்ஸிமம் 280mm வரைக்கும் தான் நீங்க சீலிங் விட்த் பண்ண முடியும். சீலிங் விட்த் சீலிங் போச் வந்து 280mm வரைக்கும் பண்ண முடியும் மேக்ஸிமம். அதே மினிமம் வந்து உங்களுக்கு 40mm இருந்து பண்ண முடியும் பவுச்சோட விட்த். அந்த பவுச்சோட அகலங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து 40mm இருந்து பண்ண முடியும். அதே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 280mm அதாவது 28 சென்டிமீட்டர் வரைக்கும் பண்ண முடியும். இப்போ நாம இதோட ஒர்க்கிங் அப்புறமா ஸோ வித்தியாசமான ஐட்டம்கள்லாம் போட்டு இதில் நம்ம வேக்யூம் பவுச்சில் போட்டு செக் பண்ணி டெமோ பார்க்கலாம். நம்ம வந்து சென்டட் கேண்டில் வந்து நம்ம சீல் பண்ணி காட்டுறோம் பாருங்க வேக்யூம் பண்ணி. இது ஏன் நம்ம அதை பண்ண போறோம்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இது வந்து அவங்க பேன்ஸ்ல மிஷின்ல பண்ணலாம் இல்லை பாக்ஸ்ல பண்ணலாம் கூட. என்னன்னா ஏர் அந்த சென்ட் பர்ஃப்யூம் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதே வேக்யூம்ல வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஏர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அது உள்ளே வச்சிருக்கிறதால சீலிங்ல அந்த ஏரை வந்து உங்களுக்கு அந்த சென்ட் வந்து வெளியில வர வாய்ப்பு இல்லை. ஸோ அதால நம்மளுக்கு இந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு இதை வந்து பண்ணி இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கோசரம் நம்ம இப்போ டெமோ பார்க்கலாம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு லுக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த வேக்யூம் ஆச்சுன்னா வேக்யூம் ரிலீஸ் ஆகாது. இன்னொன்னு உங்களுக்கு அந்த செல்ஃப் லைஃப் நல்லா இருக்கும். மீன்ஸ் இந்த பர்ஃப்யூம் அப்படியே உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா அப்படியே இருக்கும், உங்களுக்கு ஓல்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு பில் அவ்வளவு சீக்கிரம் எஸ்கேப் ஆகாது. ஸோ இப்போ நம்ம பண்ணலாம் பாருங்க. ஸோ சேம் தான். இப்போ நம்ம 3 வேக்யூம் பொசிஷன் 3 வச்சுக்கிறோம். ஜஸ்ட் இப்போ ஆன் பண்ணலாம் பாருங்க. பாருங்க. பாருங்க நாசில் இந்த பக்கம் அந்த பக்கம் ரிமூவ் பண்ணுங்க. இங்க பாருங்க பாத்தீங்களா அந்த கப்பு உள்ள மொதற்கொண்டு ஏர் வந்துருக்குது பாருங்க. ஸோ பாருங்க தெரியுதா? பாருங்க அது உள்ள நீங்க நீங்க விரல் விட்டா கூட உங்களுக்கு அந்த கப்பு உள்ள போற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் பாருங்க. பாருங்க தெரியுதா? அந்த பர்ஃப்யூம் சென்ட் வரைக்கும் உள்ள போய்க்குது உங்களுக்கு. ஸோ இன்னும் 2, 3 போச்சு நம்ம பண்ணலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் ஆன் பண்ணீங்கன்னா பாருங்க.
பாருங்க வேக்யூம் இருக்குது. இன்னொரு போச்சும் பண்ணலாம். ஜஸ்ட் நாசில் டச் பண்ணிக்கணும். பாருங்க உங்களுக்கு சீலிங் கேக்குது. பாருங்க பாருங்க இந்த 4 கலருமே நம்ம பண்ணிக்கிறோம். பாருங்க 4மே நல்லா ஃபினிஷிங் வந்திருக்கு. இப்ப பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு பாருங்க அந்த டெப் வரைக்கும் போயிருக்குது உங்களுக்கு. பாருங்க அந்த 4த்துலயுமே அந்த டெப் பாருங்க இந்த கீழ வரைக்குமே போயிருக்குது. இது கிளாஸ்ல இருந்து கீழ வரைக்கும் இறங்கிக்குது. பாருங்க. ஸோ பாருங்க ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கும். பாருங்க இந்த சீலிங்கோட டெப்த் பாருங்களேன். அந்த கேண்டிலோட திரி முதற்கொண்டு உங்களுக்கு அங்க வேக்யூம் ஆயிருக்குது. ஸோ பாருங்க. இது அதே மாரி திரி வரைக்குமே இருக்குது. பாருங்க இந்த கப்புலருந்து உங்களுக்கு ஜஸ்ட் இந்த இன்னர் வரைக்கும் போயிருக்குது. பாருங்க. ஜஸ்ட் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டா, இப்ப பாருங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பார்க்க லுக்கும் நல்லாருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும் பாருங்க. ரொம்ப நாள் வைக்கலாம் இதில வந்து உங்களுக்கு செல்ஃப் லைஃப் நல்லாருக்கும். இன்னொன்னு மெயின் விஷயம் பெர்ஃப்யூம் வெளில போகாதுங்க. சரியா? நீங்க இப்போ ஓப்பன் பண்ணா தான் அந்த பெர்ஃப்யூம் வெளில வரும். பெர்ஃப்யூம் அந்த வாசனை ஃபிராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வெளில வராது. லுக்கும் நல்லாருக்கும். பாருங்க இது ஒரு மாரி லுக் நல்லாருக்கும். பண்ணிக்கிற எல்லாமே நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கிறோம் இங்க. ஸோ இந்த மிஷின் வந்து எப்படின்னா உங்களுக்கு லோ பர்போஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மீன்ஸ் வீடு, அப்புறம் திருப்பி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க பண்ணலாம். ஒரு நாளைக்கு 180 பவுச் பண்ற வரைக்கும் தான் பண்ண முடியும். இந்த பவுச் பண்றது எப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 பவுச் குடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் குடுத்து திருப்பி கொஞ்ச நேரம் பண்ணுங்க. ஏன்னா இது பிளாஸ்டிக் பாடி. ஸோ இதுல டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுருக்கனால ஹீட்டிங் எலிமெண்ட் மெல்ட் ஆச்சுன்னா பிளாஸ்டிக் பாடி மெல்ட் ஆகிற வாய்ப்பு உண்டு. ஸோ அதால கொஞ்சம் கேப் கொடுத்து நீங்க பண்ணலாம். தாராளமா இதுல பண்ணலாம். ஸோ இவ்வளவும் இதெல்லாம் பண்ணிக்கிறது. ஸோ ஸ்மால் ஸ்டார்ட் அப் கம்பெனிங்கோ ஸ்மால் ஸ்கேல்ல பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்பதான் நான் பண்ண போறேன். டெஸ்ட் பண்றேன் அப்படின்றவங்க இதை யூஸ் பண்ணலாங்க. ஸோ இதுக்கு வேக்யூம் பவுச் யூஸ் பண்ண முடியும், எல்டி பவுச் யூஸ் பண்ண முடியும். பட் வேக்யூம் பவுச் பண்ணா செல்ஃப் லைஃப் அதிகம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அப்புறமா இந்த மிஷினை பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நான் எங்க ஆளுங்க வந்து டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.